வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டென்ட் ஷேரிங் அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும் எல்லாமே பார்த்துருந்தோங்க. இந்த கண்டென்ட் ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும் யார் பண்ணணும் அப்படின்னா, நியூ மெம்பர் சரிங்களா? நியூவாக உள்ள யாரும் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கண்டென்ட் ஷேரிங் வந்து பண்ணலாம். இதில் அஃபிலியேட் பாடகம் ப்ரோக்ராமில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் சரிங்களா? அதை பற்றி நம்ம தனியாக வீடியோ வந்து பேசலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டென்ட் ரிவ்யூ அந்த டாஸ்க்கும் மீடியா பூஸ்டர் இது ரெண்டுத்தையுமே எப்படி பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. அதில் கண்டென்ட் ரிவ்யூ இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. நீங்கள் ரிவ்யூ பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா, எந்த ஒரு கஷ்டமும் இல்லைங்க சரிங்களா? ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டு பார்த்துட்டு அதில் என்னென்ன இருக்குன்னு இப்போ ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிக்கிங்க. வாட்ச் பண்ணிட்டு கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும், அவ்வளோதாங்க விஷயமே சரிங்களா? அதை எப்படி பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்லியே காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா ரூ. 27 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா? இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரூ. 27 வந்து டாஸ்க்கு கிடைக்கும். இந்த டாஸ்க்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டாஸ்க்குக்கு அதாவது ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 27. ஆனால் இதில் நீங்கள் 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 5 ஹவர்ஸ்க்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணணும். 2 ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸ் பிரேக் வந்து வேணால் விட்டு நீங்கள் பண்ணணும். இப்போ பண்ணுறீங்கன்னா அடுத்து ஒரு 5 மணி நேரத்துக்கு கழிச்சு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் வெரிஃபை ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 27 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க சரிங்களா? இந்த டாஸ்க் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்களோட பைமோட்ட ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். இங்கே எஸ்பிஐயில் என்ன ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க, அந்த டைட்டில் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அங்கே போய் நீங்கள் சர்ச் பண்ணணும் சரிங்களா? அந்த சர்ச் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷனு, என்ன கொடுத்துருக்காங்க, பிராண்டு, பிக்சர் எல்லாமே பார்த்துக்கணும் சரிங்களா? பார்த்துட்டு அதில் என்ன அமௌண்ட்டில் எல்லாமே பார்த்துட்டு இங்கே திரும்பி எஸ்பிஐக்குள்ளே வந்துட்டு அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதை நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அவ்வளோதாங்க விஷயம் சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ண சொல்கிறேன் பாருங்கள். அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே டைட்டில் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் டைட்டில் சரிங்களா? மேனுவல் சிட்ரஸ் ஜூஸர்னு இருக்குல்ல, அதை நீங்கள் ஜஸ்ட்டு வந்து காப்பி பண்ணிங்க எல்லாத்தையுமே. இந்த மாதிரி வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இது என்ன கலர் இருக்குன்னு பார்த்துங்க சரி? இந்தமாரி பார்த்துங்க. நீங்கள் சர்ச் பண்ணி இந்தமாரி இமேஜ் தான் வரணும். அவங்களே கொடுத்துருக்காங்க இந்த இமேஜ் தான் வரும் அப்படி சொல்லிட்டு சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த இமேஜ் தான் வரணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த டைட்டில் மட்டும் காப்பி பண்ணிங்க சரிங்களா? டைட்டில் வந்து காப்பி பண்ணிட்டீங்களா? டைட்டில் காப்பி பண்ணிட்டு பைமோட் ஆப்புக்கு வாங்க. பைமோட் ஆப்புக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா மேலே சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அங்கே காப்பி பண்ண டைட்டிலை இங்கே போட்டு சர்ச் பண்ணுங்கள். சரிங்களா? சர்ச் பண்ணிட்ட பிறகு அங்கே பார்த்த இமேஜ் இங்கே பார்த்த இமேஜ் ஒன்றான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதை வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்ட பிறகு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இதில் வந்து மேனுவல் சிட்ரஸ் ஜூஸர், பிளாஸ்டிக் லெமன் ஸ்வைசர் வித் சீட் ஃபில்டர் அண்ட் ஈஸி போர் ஸ்பாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இதோடைய அமௌண்ட் எவ்வளோ போட்டிருக்கான்னு பாருங்கள். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 99. ஆனால் அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் ரூ. 120 போட்டு பைமோட்டா ஆப்பில் 18% ஆஃபர் போட்டு உங்களுக்கு ரூ. 99 போட்டிருக்காங்க சரிங்களா? இதுமாரி பார்த்துங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோடைய ஹைலைட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் சரிங்களா? இது வந்து ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸாக, நெட் குவாலிட்டி எவ்வளோ இருக்கும், 144 கிராமு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஐட்டம் கோடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சிங்க. இல்லை இந்த பேஜ் அப்படியே கூட வச்சிங்க சரிங்களா? அங்கே ஆன்சர் கேட்டால் அப்படி வந்து பார்த்து கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ஃபுல்லாகவே நீங்கள் வாட்ச் பண்ணிங்க. டைட்டிலு, பிக்சரு, கீழே டிஸ்கிரிப்ஷனு, ப்ரைஸு, என்ன ப்ராடக்டோடைய டீட்டெயிலு, டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்களா? அவ்வளோதாங்க விஷயம். அப்படியே என்ன பண்ணணும்னா எஸ்பிஓக்குள்ளே வாங்க. எஸ்பிஓக்குள்ளே வந்துட்டு டாஸ்க் சப்மிஷன் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே வந்துடுங்க. இது இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் டச் பண்ணிவிடுங்க. டச் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இப்போ நம்ம என்ன டாஸ்க்கு நம்ம சப்மிட் பண்ண போகிறோம், நம்ம கண்டென்ட் ரிவ்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுவோம். அப்போ கோட்டு கொடுங்க. அந்த கண்டென்ட் ரிவ்யூ பக்கத்தில் கோட்டு இருக்கும், கோட்டு கொடுங்க சரிங்களா? கோட்டு பேர் 1 மீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமர் ஓடும். அது வெயிட் பண்ணுங்கள் டைமர் ஓடுற வரைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான கண்டென்ட் ஷேரிங் தான். கொஞ்சம் நீங்கள் போயிட்டு ஒரு இதுவும் பைமோட்டில் போயிட்டு சர்ச் பண்ணி அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை எடுத்துகிட்டு ஓன் வேர்ட்ஸ் நீங்கள் போட்டு அதை நீங்கள் போஸ்ட் போட்டுட்டு அந்த போஸ்ட்டோட லிங்கை காப்பி பண்ணிட்டு அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். அதை எடுத்துகிட்டு இங்கே எடுத்துன்னு வந்து போட்டு சப்மிட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வேலை. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குற டைட்டில் எடுத்து போய்ட்டு பைமோட் ஆப்பில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிட்டு அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க டீட்டெயில் எல்லாமே கலெக்ட் பார்த்துருங்க ஒரு டைம். ஒன்ஸ் நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே திரும்பி எஸ்பிஓ வெப்சைட் வந்துட்டு டாஸ்க் கோடி சப்மிட் பண்ணுறது வெப்சைட் உள்ளே போயிட்டு நீங்கள் அதை கொடுத்துட்டு உள்ளே போயிங்கன்னா அங்கே என்ன கேள்வி கேட்பாங்களோ, நீங்கள் என்ன அங்கே பார்த்தீங்களோ அது சம்மந்தமான கேள்வி தான் கேட்பாங்க சரிங்களா? ஜென்ரலாக கேள்வி கூட கேட்பாங்க. அது கேள்விக்கு ஆன்சர் மட்டும் நீங்கள் பண்ணிட்டா இந்த டாஸ்க் வந்து பாருங்கள் முடிஞ்சுது சரிங்களா? இப்போ எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இதில் எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே தாராளமாக நம்மளோட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நிறைய நண்பர்கள் வந்து பாருங்கள் டாஸ்க் பண்ணுறது நிறைய கன்ஃபியூஷன் வந்து பாருங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுமே வந்து இது பார்த்துட்டு அவங்க தெளிவாக பண்ணுவோம் சரிங்களா? கண்டென்ட் ரிவ்யூ டாஸ்க் வந்து பாருங்கள் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இங்கே உங்களுக்கு கேள்வி கேட்டிருப்பாங்க. How would you rate the product manual citrus juice? அதாவது
இந்த ஜூஸ்க்கு இதுக்கே நீங்கள் என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க கேட்குறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7, 8 அதுமாரி கொடுப்பேன். சரிங்களா? ஸோ அந்தமாரி பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் பாருங்கள். would you recommended manner citrus juices to your friends or family? இந்த ஜூஸோடைய இருக்குல்ல இந்த பொருளை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கோ ஒரு ஃபேமிலிக்கோ ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு சொல்கிறேன் நான். would you like to purchase manner citrus juice? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தா இஸ் த பை மோட் ப்ரைஸ் ஃபார் த மேனுவல் சிட்ரஸ் ஜூஸ் பெட்டர் தென் த ஆன்லைன் ஸ்டோர்? அதாவது இங்கே இருக்கிற ப்ரைஸும் இது பை மோட்டில் இருக்கிற ப்ரைஸும் ஆன்லைனுடைய ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ எல்லாமே இதில் வந்து கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கோ ஒன்று கொடுக்காம நீங்கள் வந்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ இன்றைக்கி ஜூஸ் கொடுத்துருக்காங்க, இப்போ ஜூஸ் இது கொடுத்துருக்காங்க, நாளைக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதில் எவ்வளோ அமௌண்ட் காட்டு, இதில் எவ்வளோ அமௌண்ட் காட்டுன்னு பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஓகே, அடுத்தது வாட் இஸ் த பைமோட் ப்ரைஸ் ஆஃப் த மேனுவல் சிட்ரஸ்? இதோடைய ப்ரைஸ் என்ன கொடுத்துருந்தாங்க பைமோட் ஆப்பில் அது கேட்குறாங்க. 99 ரூபா கொடுத்துட்றேன். சரிங்களா? விச் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் டு யூ ப்ரைமரி யூஸ் ஃபார் த யுவர் ரெகுலர் ஷாப்பிங்? ரெகுலர் ஷாப்பிங்க்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன ஆப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடுறோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட் ப்ராடக்ட் யூ ஹேவ் யூ மோஸ்ட் ரீசெண்ட் சர்ச் ஃபார் ஆன்லைன்? எனக்கு எப்பயுமே பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிடிக்குன்னா எனக்கு ரொம்பவே இது இப்போ ஷூ வந்து பிடிக்கும். சரிங்களா? நான் ஷூ தான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பார்த்துட்டே இருப்பேன். அதாவது ஆன்லைனில் நீங்கள் எது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தேடுவீங்க கேட்குறாங்க. ஆன்லைனில் எது தேடுவீங்க ஆர்டர் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸோ அதை போட்டு கீழே சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். அவ்வளோதாங்க விஷயம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி நேரத்துக்கு ஒரு டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த டைட்டில் என்னவாக இருக்கோ வந்து திரும்பி உள்ளே வரணும். உள்ளே வந்துட்டு டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு அந்த டைட்டில் எடுத்து பை மோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு அதில் பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் கமிஷனில் போய் என்னென்ன கொஸ்டின் பார்த்து சப்மிட் பண்ணணும். அவ்வளோதாங்க விஷயம். சரிங்களா? ஸோ அடுத்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா பூஸ்டர் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா திரும்பி டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனில் போகல மீடியா பூஸ்டரில் உள்ள போங்க. இது ஜஸ்ட் வீடியோ வாட்சிங் மாதிரி தான். சரிங்களா? மீடியா பூஸ்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாக நீங்கள் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபா கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்கு இதில் வந்து மீடியா பூஸ்டர்லாம் பண்ண முடியும். இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இங்கே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனலுடைய வீடியோ லிங்க்கு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு அது சர்ச் பண்ணுறதுக்கான டைட்டில் மாரி ஒன்று கொடுப்பாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு டைட்டில். அது கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் லிங்க்கு. அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது யூடியூப் சேனலுடைய லோகோ. அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுடைய ஒரு போஸ்டோடைய தம்ப்நெயில் ப்ளஸ் டைட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா நிறைய வீடியோ இருக்கும். நம்மளா தான் போய்ட்டு யூடியூப் சர்ச் பண்ணணும். நம்மளா தான் இந்த வீடியோ எடுத்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதை பார்த்துட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அவங்களாவே வந்து பார்த்தீங்கன்னா சேனல் நேம் கொடுத்துட்டாங்க, டைட்டில் கொடுத்துட்டாங்க, எல்லாமே கொடுத்துட்டாங்க. எந்த வீடியோ பார்க்கணும் உட்பட கொடுத்துட்டாங்க. பாருங்கள், இந்த வீடியோ தான் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இதேமாரி நிறைய மாறுன்னு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எந்த வீடியோ பார்த்து கட்ட கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வேறு டைட்டில் கொடுக்கலாம், வேறு சேனல் நேம் கொடுக்கலாம், இங்கே வேறு போஸ்டர் ஒன்று கொடுக்கலாம். அப்போ அந்த போஸ்டர் பார்க்கணும். நீங்கள் பார்த்துட்டு அங்கே என்ன வீடியோ கொடுத்துருக்காங்களோ அந்த வீடியோ தான் நீங்கள் போய்ட்டு பார்த்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகேவா? இப்போ என்ன பண்ணுற பாருங்கள், இந்த சேனல் லிங்க்கு நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு கீழே இந்த வீடியோ எங்கே இருப்பா எஸ்பி டிஜிட்டல் மார்க்கெட் சர்வீஸ் வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா போட்டு இந்த தம்ப்நெயில் நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ நான் என்ன பண்ணேன், யூடியூப்பில் போனேன். நீங்கள் அந்த யூடியூப் சேனலுடைய அந்த நேமை நான் வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்ட பிறகு வீடியோஸ் உள்ள போகிறேன். இப்போ நம்ம அங்கே பார்த்த வீடியோ இங்கே எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், நான் அங்கே பார்த்த வீடியோ இங்கே தான் இருக்குது. 8:16 இருக்கா, நிமிஷம் பார்த்துங்க. எஸ்பியோட இது தம்ப்நெயில் எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். சரிங்களா? இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். சரிங்களா? நான் இப்போ வந்து ஜஸ்ட் வந்து பாருங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம் தான். பண்ண எந்த ஒரு கட்டாயமே கிடையாது. சரிங்களா? அது உங்களோட இஷ்டம். நான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் நீங்கள் என்ன பண்ண ஷேர் கொடுத்து இந்த காப்பி லிங்க் கொடுத்துக்கணும். சரிங்களா? காப்பி லிங்க் கொடுத்துட்டு திரும்பி எஸ்பிஓக்குள்ளே வந்துடுங்க. எஸ்பிஓக்குள்ளே வந்துட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் கமிஷன் இருக்குது இல்லையா, ஸோ இது சப்மிஷன். ஸோ அந்த சப்மிஷனில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், லாஸ்ட் டாஸ்க் தான் பண்ண போகிறோம். சரிங்களா? மீடியா போஸ்ட் அதுக்குள்ளே டச் பண்ணிவிட்டு கீழே செகண்ட்ஸ் ஓடும். அந்த செகண்ட்ஸில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் வெயிட் பண்ணிட்டு உள்ளே அந்த காப்பி பண்ண லிங்க்கை இங்கே போட்டு சப்மிட் பண்ணணும். அவ்வளோதாங்க விஷயம். சரிங்களா? இப்போது 3 டாஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது வீடியோ போட்டேன். கண்டென்ட் ஷேரிங் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கண்டென்ட் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கிலீஷ் படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது பண்ணிடலாம். கண்டென்ட் மீடியா போஸ்ட் ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? அதனால் இந்த 3 டாஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா யார் பண்ணோம் அப்படின்னா அஃப்லேட் பார்ட்னர் ப்ரோக்ராம் அந்த
டீமில் இருக்கிறவங்க மட்டும் தான் பண்ணணும் சரிங்களா. இன்ஃப்ளூசராக இருக்கவங்க அவங்களுக்கு வேறு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு தான் பண்ணணும். அதுக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணி போகிறேன். இன்ஃப்ளூசர் என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க, எப்படி பண்ணணும், இது பண்ணணும் சொல்லிட்டு நான் போகிறேன் சரிங்களா. எனக்கு நானே இன்ஃப்ளூசர் தான், ஸோ அந்த டாஸ்க் எப்படி பண்ணணும் நான் போகிறேன் சரிங்களா. ஸோ இதில் டவுட் இருக்குது, இல்லை ப்ரோ எனக்கு புரியல ப்ரோ, எனக்கு ஒரு மாலாக இருக்குது, எனக்கு திரும்பி சொல்லுங்கள் அப்படின்னா எதில் டவுட் இருக்கோ அதை எனக்கு மென்ஷன் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஷேரிங் பற்றி நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரிவ்யூ ப்ளஸ் மீடியா பூஸ்டர் பற்றி நான் சொல்லியிருப்பேன். கண்டென்ட் ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யார் பண்ணோம் அப்படின்னா கண்டென்ட் ஷேரிங்கை மொத்தம் 3 ஸ்டெப்பாக பிரிச்சிருக்காங்க. அது அஃப்லீட் இது இருக்கு இல்லையா, அந்த அஃப்லீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாமே அஃப்லீட்டில் ஒரு இருப்பீங்க. சேல்ஸ் டீமில் நீங்கள் வந்து பை மோட் கூப்பன் கோட் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை வந்து எஜுகேஷனல் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, எல்லாமே அஃப்லீட் பண்ண அந்த டீமில் தான் இருப்பீங்க சரிங்களா. உங்களுக்கு இந்த 3 டாஸ்க்குமே வந்திருக்கும். நியூ ஜாயினிங் யாராச்சும் நீங்கள் நியூவாக ஜாயின் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டென்ட் ஷேரிங் மட்டும் தான் வரும். பர் டாஸ்க்கு 7 ரூபா மட்டும் தான் வரும். அவங்க வந்து பை மோட்டில் கூப்பன் கோடு வாங்கினாவோ, பை மோட்டில் ஏதாச்சும் அந்த எலைட் மெம்பர்ஷிப் வாங்கினாவோ, ப்ளஸ் இல்லைனா வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அது இன்ஃப்ளூஸாக மாறலாம் சரிங்களா. அந்தமாரி பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு மற்ற டாஸ்க்கில் ஓப்பன் ஆகும் சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ நான் ஒருத்தர் இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஷேரிங் மட்டும் தான் பண்ணலாம். பர் டாஸ்க்கு 7 ரூபா மட்டும் தான் அவர் சம்பாதிக்க முடியும். அவர் கண்டென்ட் ரிவ்யூ ப்ளஸ் மீடியா ப்ளஸ் அவ்வளோ பண்ண முடியாது. அவர் எப்போ பண்ண முடியும் அப்படின்னா அப்டேட் பண்ணணும். ஸோ அப்டேட் பண்ணுற ஆப்ஷன் அவர் ஐடியிலே காமிக்கும். அந்த அப்டேட் டச் பண்ணிங்கன்னா அங்கே பை மோட்டோடைய எலக்ட் மெம்பர்ஷிப் இருக்கும். அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு பண்ணால் மட்டும்தான் அவர் கண்டென்ட் ரிவ்யூ ப்ளஸ் மீடியா ப்ளஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஓப்பன் ஆகும் சரிங்களா. அதுக்கப்புறம் தான் ஒரு 3 டாஸ்க்கு அவர் ரெகுலராக பண்ண முடியும் சரிங்களா. இதை நான் ஸ்பீடாக சொல்லிட்டேன், இதனால் ஏதாச்சும் டவுட் இருக்கா சொல்லுங்கள் சரிங்களா. இங்கே வந்துட்டுனா இது வந்து அந்த வீடியோ யூஆர்எல் இருக்கா, ஸோ இதை நான் போட்டு சப்மிட் பண்ணுறேன், வேலை முடிஞ்சுதுங்க, அவ்வளோதாங்க விஷயம் சரிங்களா. இதாங்க விஷயம். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த சந்திக்கிறேன். நான் அனுபவ விஷயம். பை.